உங்கள் எல்லோரையும் இந்த 21 நாள் தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நம்ம கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டிப்பிக்கலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு இடம் கூட்டமாக இருந்தால் நம்ம போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்த ஆள். ஏதோ என்னமோ கூட்டமாக இருக்குது, ஏதோ ஒரு மெடிடேஷன் ஏதோ பண்ணுறாங்க, என்னமோ இது. என்னோட ஒரே குறிக்கோள் வந்து என்னென்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. முதல் பிரச்சனை வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கம். தூக்கன்றது வந்து எனக்கு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. ஸோ தூக்கம் எனக்கு சரியாக கிடையாது அப்படிங்கும்போது படுத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது 1.5 மணி நேரமாவது ஆகும் தூங்குறதுக்கு. அப்புறம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப். நைட்டில் வந்து திருப்பி எழுந்துருவேன். ஒரு 2 மணிக்கு ஒரு டைமு, 3 மணிக்கு ஒரு டைமு. திருப்பி உட்காந்து ஃபோன் நோண்டுறது. திருப்பி எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். சரியான தூக்கம் இல்லாதனால நம்ம ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்க முடியாது சரியா, வீட்லேயும் சரியாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை. இதை தாண்டி வந்து இந்த தூக்கம் இல்லாதனால வந்து இன்னொரு அடுத்த பிரச்சனை வந்து எனக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருந்தது. ஸோ பெயின் வந்ததுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். யாராவது அனுபவம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாருக்காவது ரொம்ப மோசமான பெயினாக இருக்கும். ஸோ என்னால் தாங்க முடியாது. இந்த பெயினாலுமே எழுந்துருவேன் நான். நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த மெடிடேஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம். ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம். கொஞ்சம் கூட அதாவது அந்த தள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. நாளைக்கு பண்ணணும், செய்யணுன்ற ஒரு இது இருக்கும். பட் அதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். மனசு வந்து ஒத்துழைக்காது. நமக்கு இந்த மனசுன்றது வந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சதுன்னா எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும். இந்த மனசு வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்காம இருக்கிறதுனால இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை செய்ய முடியல. சரி இப்போ ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இதை போய் பேசணும், இவங்க கிட்ட பேசணும், இதை செய்யணும் அப்படின்றதுக்கும். ஏன்னா முதல்ல வந்து என்னோட உடல்நிலை வந்து சரியில்லை. ஏன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணலை. தூக்கம் கிடையாது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, நான் வளர்ந்த விதம் வந்து எப்படின்னா, வீட்டில் சொல்லி வைப்பாங்க எப்படின்னா, எனக்கு மதியம் படுத்தினா நைட்டு தூக்கம் வராது. இந்த மாதிரி இருந்தனால நானும் அப்படியே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அதையும் அப்படியே நினச்சிட்டேன். தியானத்துக்கு அப்புறம் வந்து என்னோட பயன்கள் வந்து ஒரு முதல் இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா தூக்கம் தான். படுத்த அடுத்த செகண்ட் நான் தூங்கிடுவேன். எனக்கு அதை பற்றி மதியம் தூங்கினேன், காலையில் தூங்கினேன் அப்படிலாம் கிடையாது. என்னோட பாடி, என்னோட உடம்புக்கு வந்து என்ன தேவைப்படுது, தூக்கம் தேவைப்படுது அப்படின்றது வந்து நான் இப்போ நம்ம பசிக்குது அப்படின்னு நமக்கு தோணுது பார்த்தீங்களா? அந்த பசிக்குதுன்னு தோணுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிட்றோம். அதே மாதிரி நமக்கு தூக்கம் வருது. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற மாதிரி மாறிடுவாங்க. அவங்க கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும், ஓகே குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த தூக்கம் எனக்கு வருது அப்படின்றது, நான் படுத்த உடனே இந்த தூக்கம் வருதுன்றது வந்து எனக்கு ஓகே தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே தூக்கம் தேவைப்படுதுன்றது நமக்கு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தூக்கம்ன்றது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனது ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, மெடிடேஷன் பண்ண 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 என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எனக்கு வந்து அந்த எந்தெந்த இடத்துல வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு ஒரு எடுத்த விஷயத்துக்கு எல்லாமே கோவப்பட ஆரம்பிச்சிருவேன். எடுத்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு வந்து நான் கோவப்பட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு நான் போயிடுவேன். கத்த ஆரம்பிச்சிருவேன். பட் அது அப்படியே குறைஞ்சது. முன்னாடி வந்து ஒரு 20 தடவை கோவப்பட ஆரம்பிச்சேன்னா அது வந்து ஒரு 18 தடவை, 10 தடவை, 5 தடவை அப்படின்னு குறைய ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆன விஷயம் தூக்கம். 2வது வந்து என்னோட முன்னாடி வந்து நான் வந்து எல்லாருமே வந்து அவங்க தான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை, இவங்களால தான் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களவே அந்த கை கட்டிட்டு இருப்பேன் நானு. ஏதோ ஒரு பிரச்சனை சரியில்லைன்னா அவங்க தான். இதனால தான் கரண்ட் வரல, அதனால தான் எனக்கு இதாயிடுச்சு. இல்ல அவங்களால பிரச்சனை. அவங்க ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா நான் இது பண்ணியிருப்பேன், இது பண்ணிருவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ளேம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? மத்தவங்கள வந்து கை காட்டுறது. அதை தாண்டி வந்து ஓகே, நம்ம எப்படி இதுல இருந்து நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம பொறுப்பு எடுத்துட்டு நம்ம எப்படி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து இதை வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க முடிஞ்சது வந்து தியானத்துல தான். அது வரைக்கும் வந்து தியானன்றது வந்து என்னன்னா, தியானம் நான் 2, 3 ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி. ஆனா எந்த ஒரு தியானமும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெருசா ஒரு 10 நாள், இல்ல 1 வாரம் அதுக்கு மேல வந்து
அது வந்து இருக்கிறதுக்கு என்னால் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே, அது வந்து ரொம்ப நாள் நீடிச்சு நிலைக்கணும். ரைட்டுங்களா? எந்த இடத்துல வேணாலும் பண்ணணும். எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் இல்ல. ஒரு சிம்பிளான, ஒரு எளிமையான ஒரு ப்ராசஸ். அந்த மாரி ஒரு இது இருந்ததுன்னா, நீங்க வந்து ரொம்ப நாள் நீடிச்சு ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு பயிற்சி நீங்க பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமா பண்ணிட்டு, இப்படிதான் பண்ணணும். இந்த மாரி வந்து நீங்க ஒரு சில ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து என்ன போவோம், ஒரு ஒரு 10 நாள் பண்ணுவோம். அதுக்கு மேல வந்து பண்ண முடியாது நம்மளால. ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளோட மனசு வந்து போதும் இதுக்கு மேல பண்ண வேண்டாம். ஒத்துழைக்க ஆரம்பிக்காது. ஸோ, ரொம்ப ஈஸியா இப்ப நீங்க வந்து திடீர்னு வந்து ஒரு 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 சின்ன வயசுல படிச்ச ஒரு ஆணவனவோ, இல்ல வந்து ஏபிசிய பத்தி குடுக்கணும்னா, நீங்க ஈஸியா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க, டக்குன்னு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ, அதே மாரி தான். இந்த தியானம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளான தியானம். இந்த தியானம் சிம்பிளான இருக்கனால வந்து என்னால ஈஸியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. லைஃப்ல வந்து நெறைய மாற்றங்கள். அ நம் ஒரு பேசுற விதத்துல நான் வந்து கேமரா முன்னாடி வர ஆளே கிடையாது. புக் படிக்கிற ஆளும் கிடையாது. தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, புக் படிங்க அப்டின்னாங்க. அது புக் படிக்கிறவங்கலாம் பைத்தியக்காரங்க அப்டின்னு தான் சொன்ன ஆள் நான். அப்படி சொன்ன ஆள் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்டின்னு நெனைக்கிறேன். 6 மாசம். தியானத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் 6 மாசத்துல என்னன்னா, நான் புக்கு சரி படிச்சு தான் பார்ப்போமே அப்டின்னு புக்க படிக்க ஆரம்பிச்சேன். புக்க படிக்க ஆரம்பிச்ச உடனே என்னன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மெடிடேஷன் தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு புக்க வந்து 3 வாரத்துல முடிச்சுருவாங்க அப்டின்னு சொன்னாங்க. நான் 1 மாசமா படிச்சுன்னுருக்கிறேன். என்ன இது சரி ஓகே. நம்மளோட வேகம் இவ்வளவு பரவால்ல பண்ணுவோம், ஆரம்பிப்போம் அப்டின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேங்க. அடுத்தது வந்து என்ன பாருங்க, புக் படிக்கிறவங்கலாம் பைத்தியக்காரன்னு சொன்ன ஆள், வீடியோ முன்னாடி வர ஆள், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து செஷன்ல பேசிட்டு இருக்கேன். புக் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து, புக் கிளப்ல வந்து இந்த ஸ்பீக்கரா மாற ஆரம்பிச்சோம். புக் கிளப்ல ஒரு பேச்சாளரா. இத தாண்டி புக் கிளப் நடத்துற ஒரு பொறுப்புக்கு நான் வர ஆரம்பிச்சேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தியானத்தோட இதுதான். மெயின் தான். ஹெல்த் ரொம்ப பெர்ஃபெக்ட். எனக்கு என்னோட ஒரு பேக் பெயின் வந்து இருந்தது. பேக் பெயினுக்கு எந்த ஒரு டேப்லெட்லாம் கிடையாது. அதையும் மீறி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து ஒரு கடந்த ஒரு அ மே மாசம் போல. என்னோட அப்பாவுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன். என்னோட அப்பா வந்து ஒரு பேரலைஸ் அட்டாக் ஆனதுனால, அவர தூக்க முடிஞ்சபோது சரியா தூக்க முடியாதனால, டக்குனு இப்டி தூக்கும்போது முதுகுல ஒரு கிராக்கிங் சவுண்ட் வந்தது. கிராக் மாரி வந்தது. அப்போ ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பயம் இருந்தது. சரி என்ன பண்றது? இந்த மாரி முதுகு வலி வந்துருச்சே, பேக் பெயின் என்னால உட்கார கூட முடியல. படுத்துட்டு இருந்தேன். இது ரீசென்ட்டா நடந்த ஒரு விஷயம். சரி ஓகே. இந்த மாரி நடக்குது பேக் பெயின் என்னால உட்கார கூட முடியாது. அப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மெடிடேஷன் நான் ஏற்கனவே பண்ணிட்டே இருந்தது தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு ஒரு தோண ஆரம்பிச்சது. ஓகே நம்ம வந்து சாப்பிடுறது வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவோம், கம்மி பண்ணுவோம் அப்டின்னுட்டு. முன்னாடி 3 வேள சாப்பிட்டுட்டு இருந்தது வந்து 2 வேள மட்டும் சாப்பிட்டுட்டு, காலையில ஃப்ரூட்ஸ், பழங்கள் அந்த மாரி இத சாப்பிட ஆரம்பிச்சு, அந்த பேக் பெயின் எங்க போச்சுன்னே தெரியாது. என்ன ஆச்சுன்னும் தெரியாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்மளோட சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம மாறணும்னு நெனைக்கிறனாலும், சில விஷயங்கள் நம்மளோட சூழ்நிலைகள் வந்து அதுக்கும் ஒத்துழைக்கணும். நம்மளோட சூழ்நிலைகள் வந்துனா, நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள், மக்கள் எல்லாமே. நம்மளோட மக்கள் வந்து சில நேரத்தில வந்து அவங்க வந்து இருந்தாலும் டாக்டர்ட்ட போயிடுங்களேன். ஒரு டைம் என்னன்னு பாருங்களேன் அப்டின்னுவாங்க. இல்ல இதுவே தானா சரியாயிடும். நெறைய விஷயங்கள் எனக்கு ஜுரம், ஆ தலைவலி, ஆ வாய்ப்புண் இந்த மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு தானாவே சரியாக ஆரம்பிச்சது. அதனால மெடிடேஷன் பண்ணாலே இது சரியாயிடும் அப்டின்ட்டு. அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலே சரியாயிடுச்சு. முடிஞ்சுச்சு. நேரா வந்து சரி ஓகே இருந்தாலும் போயிட்டு கடலூர்ல ஒரு டாக்டர்ட்ட போனேன். இதுக்கப்புறம் நீங்க உட்காரக்கூடாது, பார்த்து உட்காரணும், குனியக்கூடாது, சாக்ஸ் போடணும்னா உட்காந்து பெட்ல உட்காந்து தான் போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொன்ன உடனே, சரி ஓகே. அ அப்படியே வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வந்து கார்ல வச்சுட்டேன் அவ்வளோதான். இதுக்கு மேல சரி மெடிடேஷனே நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். வேற எந்த ஒரு முன்னாடி வந்து 1 மணி நேரம் பண்ணியிருந்தேன். அடிஷனலா இன்னொரு 1 ஹவர் பண்ணணும். எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த பேக் பெயின். ஸோ தியானம் பண்ணேன்னா, இது இது வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு 2% அப்படி 3% தான் என்னோட அனுபவங்கள். இந்த மாரி பல அனுபவங்கள் நெறைய போக போக என்னோட கேள்வி பதில் வரும்போது, நெறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த தியானம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான தியானம். இது வந்து புத்தர் வந்து ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இத வந்து
எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த தியானத்தோட பேர் வந்து ஆனா பானா சதி தியானம். ஆனா பானா சதி தியானம் இந்த தியானம் பேரு. சரி, என்ன பண்ண போறோம் இந்த தியானத்துல? ஓகேங்களா? வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவாங்களா, சும்மா இருக்க போறோம். ஓகேங்களா? சும்மா இருக்கிறது தான் வேலையே. எவ்வளோ கஷ்டம் எனக்கு பார்த்தீங்களா? சும்மா இருக்கிறது வந்து வடிவேல் வந்து சொல்லுவாரு பார்த்தீங்களா? ஏன்னா இவ்வளோ சும்மா இருக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அப்போ நம்ம அந்த கஷ்டத்தை வந்து இருக்கும். கஷ்டமா இருக்கும் சும்மா இருக்கிறது. அந்த சும்மா தான் இருக்க போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த புத்தாசியோ கோண்டா ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அறக்கட்டளை. புத்தாசியோ கோண்டா ஃபவுண்டேஷன்றது. இது வந்து தியானத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறது, இந்த உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் தியானத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல வந்து ஒரு முக்கிய பங்கா இருக்குது. அதுதான் வந்து குறிக்கோளாகும். குறிப்பா வந்து தலைவர்களுக்கும், லீடர்ஸ்க்கு, இந்த அலுவலகத்துல வேலை செய்ற முக்கியமான தலைவர்களுக்கு, அலுவலகத்துல வேலை செய்றவங்களுக்கு, ஏன்னா இவங்க எல்லாருமே அப்புறம் அரசியல் அமைப்பு, அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த இந்த அரசாங்கம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிடேஷன்றத கொண்டு போகணும் அப்படின்றது தான் குறிக்கோள். இந்த தியானத்தை வந்து அஹ், புத்தர் வந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாரு. அந்த தியானம் ஆனாபானசதின்ற தியானம். இதை வந்து பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள், அதாவது பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள் வந்து இதை உலகமெங்கும் பரவறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ண இருந்தார். அவரு அந்த பத்ரிஜின்றவர் வந்து ஆந்திரா மாநிலத்துல பிறந்தவர். பிறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய புக்கு படிக்க ஆரம்பிச்சாரு. இந்த தியானத்தை வந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு. கத்துக்கினா அதுக்கப்புறம் இந்த ஒரு தியானம் போதுமே, நம்மளோட லைஃபே வந்து மாத்த ஆரம்பிக்குமே, நம்ம நிறைய விஷயங்களை மாத்த ஆரம்பிக்குமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து போயிட்டு எந்தெந்த வில்லேஜ், எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு மெடிடேஷன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லிக் கொடுக்கணும், வேணும் கத்துக்கணும்னு நினைக்கிறனாலும் நேரா டிராவல் பண்ண ஆரம்பிச்சார். போயிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துக்குமே ஒரு 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 மாசத்துல சொல்ல போனா 5000 கிலோமீட்டர் வந்து அவர் டிராவல் பண்ணுவார். கையில காசு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கையில காசு கிடையாது அவர்கிட்ட. ₹1 கிடையாது. ₹1 இல்லாம எப்படி டிராவல் பண்றாரு? சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். பஸ்ல போவார், டிராவல் போவார், நடந்து போவார், எங்கெங்கெல்லாம் போகணுமோ. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு மகான் தியானம், மகான் சொல்லலாம். ஸோ மெடிடேஷன் எல்லாருக்கும் சொல்லணும். யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து கூட விற்கிறவங்கன்னு வச்சுங்களேன், வேலை செய்ய போறாங்கன்னா, இன்னைக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? ₹300. அந்த ₹300 நான் கொடுக்குறேன். நீங்க தியானம் கத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தியானத்தை எந்த அளவுக்கு வந்து அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல வந்து ரொம்ப முன்னோடியா இருந்தவர். அதுக்கடுத்து இந்த புத்தாசி யோகோண்டா ஃபவுண்டேஷனை சந்திரா சாரும், வாணி மேடம், அப்புறம் இன்னும் 3 பேர் சேர்ந்து இந்த அறக்கட்டளையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த அறக்கட்டளை மூலயமா தியானத்தை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அடுத்தது இப்போ எல்லாருக்குமே இப்போ செஷன் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கிலீஷில் நம்ம நிறைய செஷன் எடுத்துருக்குறோம். தமிழில் இதுதான் முதல் டைம். ஓகேங்களா? ஸோ ஒரு இந்த அறக்கட்டளையோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ மெடிடேஷன்னா என்ன? எதுக்கு மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம்? ஏன் மெடிடேஷன் பண்ணணும்? எதுக்கு தியானத்துக்கு பண்ணணும்? அப்படின்னா, மெடிடேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி கொடுக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, ஒரு பீஸ், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது, ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தியானத்து மூலியமா கிடைக்கும். அப்படி இன்னைக்கு செய்ய போற இந்த தியானத்தை வந்து நம்ம இந்த தியானத்தினால என்னென்ன பயன்கள் வருதுன்றத வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, முதல் வாரம் வந்து மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன்னா என்ன?
மெடிடேஷன் பற்றி என்ன, அது வந்து ஹெல்த் ரிலேட்டடாக, ஆரோக்கியத்தை பற்றி எந்த அளவுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாக அறிவியல் சார்ந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஒரு மெடிடேஷன் பண்ணால் ஏதோ இங்கே நடக்குது, ஏதோ சம்திங் ஒரு 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 ஒன்றுமே தெரியாத ஒரு சூட்சமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. மெடிடேஷனை வந்து எல்லாத்தையும் பகுத்து பிரித்து வைக்க போகிறோம். அறிவியல் சார்ந்த, ஏன்னா நம்மளோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ₹100 போடுங்க, ₹500 மாறும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்ட் என்ன இருக்கும்? சொல்கிறது உண்மையா? உண்மையாலுமே நடக்குமா? யோசிப்போம் பார்த்தீங்களா? யோசிச்ச பிறகு தான் நம்ம அந்த ₹100 நம்ம வந்து கொடுப்போம். ஒரு ஒரு ₹1000 எந்த ஒரு டெபாசிட் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட அறிவியல் பார்வையோட நம்ம பார்க்குறனால, ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணுறதுனால, இந்த 21 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியானத்தை வந்து அறிவியல் சார்ந்து கற்றுக்க போகிறோம். மெடிடேஷன் பண்ணா நம்ம உடம்புல என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் அறிவியல் சார்ந்து. எதனால வந்து நம்மளோட வாழ்க்கை மாறும் அறிவியல் சார்ந்து. நாம நினைக்கிறது கைகூடும். எப்படி, எதனால? அது எப்படி நடக்கும்? இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்க போறோம். வாரம் தியானம்னா என்ன? தியானத்தை பத்தி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது முதல் வாரம். 2வது வாரம் மெடிடேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டாபிக் எடுத்து பண்ண போறோம். இந்த 6 to 7:15 காலையில வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ் இருக்கும். மாஸ்டர் கிளாஸ்னா இந்த ஒரு ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும், இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கணும்னா நம்ம ஒரு மூளையை வந்து எப்படி மாறுது அப்படின்றத, இது ஒன்றும் நான் ஒன்றும் ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு வந்து படித்ததும் கிடையாது. ஆனால் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு. ஸோ அது இதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 6 to 7:15 வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் நடக்கும். முதல்ல ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண 6 to 6:10 வந்து ஒரு டாபிக். இன்னைக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் தியானம் இருக்கு முதல் நாள்ன்றனால. 6 to 6:10 ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி பேசுவோம். அடுத்தது 6:10 6:15 இருந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் நடக்கும். இந்த தியானம் வந்து ஒரு மியூசிக் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். டீட்டெயிலாக நான் அடுத்து சொல்கிறேன். ஹை லெவலில் 6 to 6:15 வந்து ஒரு தியானம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அரை மணி நேரம். அரை மணி நேரம் தியானம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அனுபவங்களை வந்து நாங்கள் கேட்க ஆரம்பிப்போம். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது உங்களோட இந்த அனுபவங்கள் சில நேரத்தில் வந்து மாஸ்டர் கிளாஸ் நடக்கும். தியானம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம், 15 to 20 நிமிஷம் தியானம் கிளாஸ் நடக்க ஆரம்பிக்கும். 7:15க்கு இந்த ப்ரோக்ராம் அஃபிஷியலாக முடிய ஆரம்பிக்கும். 7:15 இருந்து அடுத்த ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 1.25 மணி நேரத்தில் 10 நிமிஷம் ஒரு டாப்பிக்கை பற்றியும், அடுத்தது ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷனும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸும் நடக்கும். அதுக்கப்புறம் 7:15 முடியும். உங்களோட தியான அனுபவங்கள், உங்களோட சந்தேகங்கள், இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பிஸ்னஸ் லீடர்ஸ் ஒரு ஒரு இந்த ஒரு லீடர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 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 ஆஃபீஸ்லேயோ, ஒரு கம்பெனிலையோ, ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு பொசிஷனில், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எப்படி தியானத்தை பண்ணி அவங்களோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத பற்றியும், அவங்களோட அனுபவத்தை பற்றியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கேட்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? நம்ம தியானம் பற்றி நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். தியானத்தோட போஸ்டர் எப்படி உட்காரணும், என்ன மாதிரி அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கோம். மேடம் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? மெடிடேஷன் தெரியுது சார். ஓகே. ஸோ போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அமர்ந்துக்கணும். எப்படி உட்காரணும்னா 2 விதமான இது. நீங்கள் வந்து தரையில் உட்காடுறீங்க அப்படின்னா முதல் இது, நம்ம எப்படி சாப்பிடும்போது சமணம் போட்டு உட்காருவோம் அந்த மாதிரி உட்காந்துக்கணும். இதே நீங்கள் வந்து ஒரு சேரில் உட்காடுறீங்க, சோஃபாவில் உட்காடுறீங்க, வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேரில் உட்காடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். ஓகேங்களா?
அடுத்தது இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கண்களை மூடிக்கணும். கண்களை மூடிட்டு கைகளை அப்படி கோத்துக்கணும். கைகளை அப்படி கோத்துக்கின்னு உங்களை மடி மேல வச்சுக்கணும். அடுத்தது கால்களை வந்து இப்படி கிராஸா அப்படி வச்சுங்க. கால் மேல இப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த படத்துல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கிராஸா வச்சுங்க. தரையில உட்கார மாதிரி நீங்க சமணம் போட்டு கையை கோத்துட்டு இப்படி மடியில வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த 20 நிமிஷம் என்னைக்கு 20 நிமிஷம் பண்ணுவோம். இந்த 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவோம். மியூசிக் ப்ளே பண்ணுவோம். ஹெட்செட் போட்டுட்டு காதுல கேளுங்க. நான் நடுவுல வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பேன் நானு. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் மாதிரி ஏதாவது கொடுப்பேன். இந்த 20 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த போஸ்டர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த நுனி மூக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த நுனி மூக்குல இருந்து 2 புருவத்தை மத்தி இந்த இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. அந்த புள்ளியில வந்து மூச்சு வருது போகுது, அதை மட்டும் நீங்க கவனிக்க போறீங்க. வேற எந்த ஒரு வேலையுமே கிடையாது. மூச்சு வருது போகுது, இதை மட்டும் கவனிக்க போறீங்க. மூச்சை இழுத்து விடக்கூடாது, மூச்சை இழுத்தும் வெளியே விடக்கூடாது. இப்படி எடுத்து அப்படி விடுறது பிராணாயாமம் எதுவுமே கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க போறோம். இப்ப குறுக்க ஒருத்தவங்க யாரும் அப்படி போனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா ஒருத்தர் போனார் இப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பாக்கெட்ல பென் இருந்ததா, ஃபோன் இருந்ததா, என்ன மாதிரி ஃபோன், ஆமா இதெல்லாம் நான் பார்க்கலங்க, ஒருத்தர் போனார் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் பார்க்க போறோம் மூச்சை. நம்மளோட சுவாசத்தை மேலே போகுது வருது போயிட்டே இருக்குது. நம்ம பிறந்ததுல இருந்து இந்த செகண்ட் இந்த மொமெண்ட் வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது இந்த மூச்சு தான். இந்த மூச்சை வந்து நாம இருக்கிறது இருக்க மாதிரி பார்க்க போறோம். வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வேலையுமே கிடையாது. இந்த மூச்சை கவனிக்கும் போது இப்படி மூச்சு இருக்குது, மனசு இப்படி இருக்குது, மூச்சு போயிட்டு போயிட்டு வருது. மூச்சை வந்து இந்த மனசு வந்து நம்ம பார்க்குறோம், அந்த கவனிக்கிறோம். இந்த மூச்சு போயிட்டு வர்றது, உள்ள போயிட்டு வர்றது, போயிட்டு வருது. திடீர்னு மனசு வேற எங்கேயோ போகுது. நேற்று நடந்த விஷயம், முந்தா நேற்று நடந்த விஷயம், ஒரு வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், அவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்றத திடீர்னு எதையோ பத்தி யோசிச்சுக்கிறோம். எப்பப்பெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியுதோ அப்பப்பெல்லாம் உங்களோட கவனத்தை இந்த மூச்சு மீது கொண்டு வாங்க. திடீர்னு வெளில போகுது, திருப்பி கொண்டு வாங்க, திருப்பி போகுது, திருப்பி கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்படி நீங்க கவனிக்கும் போது, மூச்சை கவனிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட மனசு வந்து அப்படியே வெற்றிடமா மாறும், எம்டியா மாறும். ஒரு பக்கெட்ல ஒரு 2 கல்லு, சாம்பார், கொஞ்சம் மணல், கொஞ்சம் தண்ணி ஊத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட். எல்லா விஷயத்தையும் போட்டு உள்ள வச்சிருக்கிறோம். அதை என்ன பண்றோம், இந்த பக்கெட்டை எம்டி பண்றோம். இந்த தியானத்துல எம்டி பண்றோம். இதுதான் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? சிம்பிள். இந்த மாதிரி உட்காந்துக்கிறோம். இந்த 20 நிமிஷம் என்னன்னாலும் சரி தான், கண்ணை தரக்கூடாது. ஓகேங்களா? இந்த மூச்சை மட்டும் கவனிக்கிறோம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம். கண்ணை மூடிட்டு உங்களோட மூச்சை கவனிக்க முடியுதான்னு பார்த்துங்க. மூச்சை இழுத்து விட வேண்டாம். சப்போஸ் யாருக்கெல்லாம் மூச்சு எனக்கு வரதே தெரியலங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கவனிங்க. நிச்சயமா இருக்கும். மூச்சு இல்லாமல் இருக்க முடியாது, ரைட்டுங்களா? மூச்சு இல்லாமல் இருந்தால் நம்ம இங்கே செஷன்லேயும் இருக்க முடியாது, இங்கே இருக்க முடியாது. ஸோ மூச்சு இருக்குது கண்டிப்பாக, ஏன்னா நம்ம இருக்கிறோம், ரைட்? ஸோ இந்த மூச்சை வந்து போகுது வருது, இதை மட்டும் கவனிங்க. மூச்சு இழுத்து விட வேண்டாம். ஸோ கடைசியாக தியானத்தை முடிக்கும் போது 2 விஷயம். ஒன்று வந்து நன்றி சொல்கிறது. நன்றி சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லும்போது நானே சொல்லுவேன், நன்றி சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். கண்ணை மூடிட்டு தான் எல்லாமே பண்ணணும். உங்களோட தாய் தந்தை இல்லை உங்களோட கூட உங்களை யார் சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்களோ அவங்கள உங்களோட மனசில் கொண்டு வாங்க. அவங்களோட முகத்தை அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது உங்களோட குடும்பத்தாருக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட ஆசிரியர் டீச்சர்ஸ்க்கு, அடுத்தது உங்களோட இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மரங்கள், செடி, கொடிகள், விலங்குகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த தியானத்தை முடிக்கும் போது இந்த 2 கையும் எடுத்து உள்ளங்கை எடுத்து இப்படி கை மேலே இப்படி கண் மேலே இப்படி வச்சிடணும். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. இதெல்லாம் எதுக்கு பண்றோன்றது நம்ம அடுத்ததுல பார்ப்போம். முக்கியமா இதுல நேரா இப்படி முதுகு நேரா இப்படி உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கம்ஃபர்டபுளா உட்காரணும். கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரா உங்களுக்கு நேரா உட்கார முடிஞ்சா, கஷ்டம் இல்லாமல் உட்கார முடிஞ்சா உட்காருங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நேரா உட்காரணும் உட்கார வேண்டாம். ஏன்னா எப்பெல்லாம் வலி வருதோ உங்களுக்கு உங்களோட கவனம் அங்கே தான் போகும், மூச்சு மேலே வராது. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. புரியுதுங்களா? கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு காலை இப்படி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட மூச்சை அவங்க கவனிக்க போகிறீங்க. இவ்வளோதான் இந்த 20 நிமிஷம். நான் மியூசிக் ப்ளே பண்ண போகிறேன்.
இந்த 20 நிமிஷம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உங்களுக்கு நீங்க கொடுக்குற நேரம். வேற யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல. உங்களுக்கு நீங்க கொடுக்குற நேரம். ஓகே. ஓகேங்களா? ஸோ நாம இப்ப தியானத்துக்கு போகலாம். கண்ண மூடிக்கங்க. முடிஞ்சா உங்களோட லைட் உங்களோட எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லைட்டை கூட ஆஃப் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு தியானத்துல கொஞ்சம் ஆழமா போறதுக்கு, மனசை வந்து எம்ப்டி பண்றதுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது ஆனாபான சக்தி என்னும் இந்த தியானத்தில் கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கொண்டு நம் இயல்பான இயற்கையான நம் சுவாசத்தை கவனிப்போம்.
இந்த கூட்டு தியானம் மிகவும் சக்திவாய்ந்தது. உங்கள் மூச்சோடு ஒன்றிணையுங்கள். உங்கள் இயற்கையான உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
நீங்கள் வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்தில் வந்துள்ளோம். கண்களை மூடிக்கொண்டு நாம் இந்த நன்றி செலுத்துவதை ஆரம்பிக்கலாம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு வரும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க உதவிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்வை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மரம், செடி, கொடிகள், விலங்குகள் மற்றும் அனைத்து வகை உயிரினங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. அவை அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம் வாழ்வை இயல்பாக வாழ்வதற்கு உதவும் பொருள்கள், இந்த அரசியலமைப்பு, அரசாங்கம் மற்றும் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் மேற்கொண்டதற்கு இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? எவ்வாறு அமைந்தது உங்கள் தியானம் என்பதை உங்கள் மனதிற்குள் நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். உடலை தளர்த்திக் கொண்டு உங்கள் உள்ளங்கையை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள்.
5, 4, 3, 2, 1. மெதுவாக கண்களை திறந்து புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ், நண்பர்கள், ஆசன்கள், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் கிட்ட தியானம் பண்ணோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தியானம் பண்ணீங்களோ உங்களை நீங்களே பாராட்டிங்க. உங்களோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் 25 நிமிஷம். ரைட். ஓகே. யார் யாரெல்லாம் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஜூமில் டைரெக்டாக ஜாயின் பண்ணீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து வித்யா மேடம் போஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெய்லியும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் டெய்லி இந்த நியூஸ் லெட்டர்ஸ், அதாவது செய்தி மடல்கள்னு சொல்கிறது, இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். என்னென்ன புக்கெலாம் படிக்கணும், இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த 21 நாள் இந்த வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களை கூட இந்த பயணிக்கிறதுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிமைண்டர்ஸ் இருக்கும். உங்களை வந்து நினைவூட்டிகிட்டே இருப்போம். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது 1 ஹவரில், இன்னும் 10 நிமிஷத்தில் அப்படின்ட்டு நானும் வித்யா மேடமும் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு போல் ஒன்று இப்போ நடத்துவோம். போல் அப்படின்னா நம்ம சர்வே பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீனில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வரும். அந்த 2 கேள்விகள். அந்த 2 கேள்வியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ உங்களோட ஜூமில் அதை எந்த ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் ஆல்ரெடி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தியானத்தில் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக, ரொம்ப சவாலாக இருக்கிறது எந்த விஷயம் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 பேர் இருந்தாங்க. ஸோ 85 பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணி யார் யாரெல்லாம் எந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமாக அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ நான் போல் எண்ட் பண்ணிடுறேன்.
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71% பேர் 1 மாசத்துக்கும் கம்மியா பண்றாங்க. 6% பேர் இன்னும் சில பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாதத்திற்கும் குறைவா. பெரும்பாலான ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க, பெரும்பாலானவங்க வந்து பண்றவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய எண்ணங்கள், மனச்சிதறல்கள், மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா திடீர்னு ஒரு தாட் வருது, எண்ணங்கள் வருது. அதனால என்னால மெடிடேஷன் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்ற மாரி ஒரு 50% ஏற்கனவே தியானம் பண்றவங்கள்ல ஒரு 50%. ஒரு 10% 9 ஓகேங்களா? எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தியானம் நல்லா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இப்ப தியான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு கிட்டத்தட்ட 400 பேர் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சில பேரால ஜாயின் பண்ண முடியல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். Zoomல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னுட்டு. ஸோ நாளைக்கு வந்து YouTubeலயுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். YouTube லைவ்ல. YouTube லைவ்ல ஷேர் பண்ணும்போது, சப்போஸ் உங்களால யாராவது ஜாயின் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, சவாலா இருக்குன்னா, நீங்க வந்து YouTube லைவ்ல அந்த லிங்க் நாங்க குடுக்குறோம். அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல முதல்ல 100 பேர் ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் Zoomல அலோ பண்ணுவோம். மீதி 100க்கு மேல போறவங்களுக்கு வந்து YouTubeல தான் நம்ம ஜாயின் பண்ற மாரி இருக்கும். வெரி குட். ஸோ ஒரு 5% பேர் வந்து பெயின் இருக்கு. உடம்புல வந்து வலி இருக்கு, கவனச்சிதறல் இருக்கு. அதனால உடல்ல இருக்கிற சில சில திடீர்னு வலிக்குது ஏதோ ஒரு இடத்துல. திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரிப்பு மாரி வருது. அதனால எனக்கு வந்து கவனம் வந்து அங்க போகுது. அதனால தியானம் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிப்போம். எது எதெல்லாம் தியான அனுபவங்கள், எது எதெல்லாம் வந்து தியான அனுபவங்கள் கிடையாது அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ன்றத பத்தி பார்த்தோம். வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. மெடிடேஷன் சம்மந்தப்பட்டது மட்டும் ஷேர் பண்ணணும். வேற ஏதாவது ஃபார்வர்ட் வேற ஏதாவது சும்மா வந்து இந்த மீம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு மெடிடேஷன் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் ஃபீல் ஃப்ரீ. இந்த சின்ன சந்தேகமா இருக்கு, பெரிய சந்தேகமா எதுவுமே யோசிக்காதீங்க. எந்த விதமான கேள்வியா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு அ டைரக்ட்டா இந்த மெடிடேஷன் அ கிட்டத்தட்ட 7:13 ஆயிடுச்சு. நம்ம நேரடியா வந்து உங்களோட அனுபவங்கள வந்து நம்ம கேட்கலாம். உங்களோட அனுபவங்கள எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒண்ணு நாங்க இப்ப அன்மியூட் பண்ணலாம். உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு, உங்களோட பேரு, எங்கருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சுட்டு, உங்களோட கேள்வி என்னவோ நீங்க கேட்கலாம். ஒண்ணு நீங்க அன்மியூட் பண்ணலாம். அடுத்தது இல்லன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த Zoomல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் ரைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க அன்மியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு நடந்த தியானத்துல உங்களுக்கு சந்தேகம், இல்ல ஏற்கனவே போய் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதாவது இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. எனக்கு இந்த மாரி பார்க்க ஆரம்பிச்சது. இது கரெக்ட்டா தியானம் அப்படின்றது. ஓகே. எழில் சார் நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். என்னோட பேரு வணக்கம் சார். நான் வேலூர் தமிழ்நாடு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் அட்டன் பண்றேன். பட் லாஸ்ட் 1 இயரா வந்து எனக்கு ரொம்ப மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன், டெய்லி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ். அதனால நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னென்னோ பண்ணாலும் என்னால் மைண்ட் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரல. ஸோ இதை ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் இது வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ இதை அட்டன் பண்ணும்போது அந்த மியூசிக்கோட நீங்கள் அந்த செக்ஷன் கொடுக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே நான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். இருந்தாலும் மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் இருந்தாலும் அந்த 20 மினிட்ஸ் பண்ணும்போது எனக்கு இது புதுசாக வந்து வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு சார். பட் இந்த 21 டேஸ் வந்து எனக்குள்ள ஒரு சேஞ்ச் கொடுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் சார். தேங்க் யூ சோ மச். வண்டர்ஃபுல் சார். ரொம்ப சந்தோஷம். ஆ நிச்சயமா. அதாவது இந்த நெறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் வந்து இப்ப இந்த ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த 20 மினிட்ஸ் வந்து எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான்.
ஸோ இதை தாண்டி தியானத்தில் வந்து ஏதோ சந்தேகங்கள் உங்களுக்கு? நீங்கள் இப்போ வேலூர்லேருந்து நீங்கள் ஸ்பேஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சார் நாலேஜ் எனக்கு தெரியாது சார். மெடிடேஷன் தெரியாது. அதை பத்தின ஒரு விஷயங்களை வந்து ஈடுபட்டதில்ல. ஆனா நிறைய பேர் பண்ணும்போது தியானம் பண்ணா ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டியா ஒரு முடிவு டிசிஷன் எடுக்க முடியும்னு நிறைய பேர் சொன்னதை நான் நிறைய யூடியூப்ஸ்ல வந்து கேட்டிருக்கேன். நிறைய குருஜிஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் அந்த யூடியூப் பார்த்துருக்கேன். பட் வந்து இந்த விஷயத்த வந்து நான் தெளிவா தெரியாது. பட் இருந்தாலும் அட்டன் பண்ணும்போது நீங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க. ஸோ எப்படி வந்து உங்களோட ஸ்டார்டிங்ல பிகினிங்ல வந்து எந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு தூக்கம் வராது. ஸோ அது நான் ஸ்டில் ஐ எம் ஃபேஸிங் த பெயின் ப்ராப்ளம். நான் இடைக்கிடைக்கு எழுந்திருவேன். நிறைய டென்ஷன் ஆகும். நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அடிக்கடிக்கு சத்தம் போடுவேன். தேவையில்லாம என்ன பண்றதுன்னு ஒரு டிசிஷன் எடுக்காம அவசரத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். ஸோ அதனால நிறைய வந்து நான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ சில நேரங்களில் நான் வந்து ஒர்க்கிங் எஸ் ப்ரொஃபஸர் இன் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டியில் நானும் அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட் கிட்ட கூட ரொம்ப எதிர்பார்க்காம சத்தம் போடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக நான் காம்ப்ளிகேட்டடாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது இது வந்து எனக்குள்ள இந்த விஷயத்துல இருந்து ஒரு ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த ஒரு 21 days வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. வண்டர்ஃபுல் சார். நிச்சயமா நிச்சயமா. இந்த 21 நாள் என்ன நடந்தாலும் சரிதான். இதில் நடுவில் ஏதோ ஒரு விஷயங்கள் வரும். என் கல்யாணத்துக்கு அங்கே அட்டன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது அங்கே போகணும், இங்கே போகணும். எதாக இருந்தாலும் இந்த 21 நாள் சின்சியராகவும் சீரியஸாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக 500% கேரண்டி. நீங்கள் சின்சியராகவும் சீரியஸாகவும் நீங்கள் பண்ணிவிட்டு மெடிடேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஈஸியாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மனிஷ் சார் ப்ளீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இல்லை சார், இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி வந்து வெளியே போயிருக்கிறோம், நிறைய கோயில்கள்லாம் பண்ணியிருக்கோம். அது ஒரு வேற விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் வீட்டில் பண்ணுறோம். அந்த கான்சன்ட்ரேஷனுக்காக தான் சார் நான் மெயினாக பண்ணது. கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் ஒரு எதுவுமே வந்து இப்போ சப்போஸ் ஒரு மீட்டிங் இந்த மாதிரி போகிறப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் நிறைய மைண்ட்ல சிந்தனைகள் அப்படி போயிட்டே இருக்கும். இதுவாக இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சார் உங்களோட மெடிடேஷன்? இன்னைக்கு ஓரளவுக்கு பெட்டர் சார். ஃபர்ஸ்ட் டேன்றனால பெட்டரா தெரிஞ்சுது சார். அது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, வித்தியாசமான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ட்ரை பண்றேன். மெடிடேஷன் பண்றப்போ மாசம் ஒரு நாள் படுத்துறோம் இல்லையா, அதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க சொன்ன 21 days நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். பண்ணிட்டு நான் எப்படின்றது ஃபைனல் டேஸ்ல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் சார். நல்லா ஷோர், வண்டர்ஃபுல். கண்டிப்பா இது எல்லாருக்குமே இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாருமே அதாவது இந்த நம்ம இங்க இருக்கோம், பட் மைண்ட் வந்து வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு கிளாஸா இருக்கட்டும், ஒரு ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், அந்த இடத்துல போவோம். அவங்க என்ன ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு திடீர்னு வேற எங்கேயோ திடீர்னு ஏதோ ஒரு பேசினாங்கன்னா மைண்ட் வந்து டக்குன்னு அவங்க லிங்க் ஆகிட்டு ஓகே ஆமா விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி வரும். இட் இஸ் நார்மல். ஏன்னா இது வந்து நம்மளோட மைண்டு நிகழ்காலத்துல இல்லை, வேற எங்கேயோ சுற்றி இருக்குது. ஒன்று கடந்த காலம், இல்லைன்னா எதிர்காலத்தில் சுற்றிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம தியானம் பண்ண 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 என்ன ஆரம்பிக்கணும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிப்பீங்க. நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னுட்டு. ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எனக்குள்ளே நான் கேட்டுக்குவேன் மனசுக்குள்ளே, ரத்னவேல் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே கேட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு வேற எங்கேயும் யோசிக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கால் பண்ணி ட்ரை பண்ணிடுவேன். இது வந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் ட்ரை பண்ண முடியல. இப்போ தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காகவே நிகழ்காலத்தில் இருக்கும்போது ஓகே இந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அதை கேட்போம். உங்களோட லிசனிங் ஸ்கில் அதிகமாகும். ஏன்னா மீட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பேசுகிறத விட லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லிசனிங் கேட்குற அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக. ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்குமே சரி, என்கிட்ட ஷேர் பண்ணவங்களுமே சரி, அதே அனுபவம் தான். அவங்களோட நான் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பேசுறத விட நான் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா உங்களோட லைஃப் வந்து 200% மாறும். ஸோ தியானம் சின்சியராகவும் சீரியஸாகவும் ஒரு 21 நாள் பண்ணுங்க. ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்பப்பெல்லாம் உங்களுக்கு மனசுல சிந்தனை வருதோ ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களே
ஏன் இந்த மாதிரி வருது, எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. ரத்னவேல் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் கூட சண்டை போடுவீங்களா? இல்லை சரி ஓகே அவர் வந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்துட்டு போகட்டும் அவனுங்க அமைதியாக. தாட்ஸ் வருதா, எண்ணங்கள் வருதா, அதை பற்றி கண்டுக்காதீங்க. வந்துட்டு இப்படி போயிடும். எப்பப்பெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியுதோ அப்பப்பெல்லாம் கவனத்தை கொண்டு வாங்க. ஃபோர்ஸ் பண்ணிக்கூடாது. எனக்கு ஏன் இந்த மாதிரி சிந்தனை வருது, எனக்கு ஏன் இப்படி வருது, வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணாமல், அதாவது மைண்ட் வந்து கண்ட்ரோல் கிடையாது. இங்கே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதே ப்ராசஸ் கிடையாது. மைண்டை வந்து எங்கே எப்பப்பெல்லாம் வந்து வேறு ஏதோ சிந்தனை இருக்கு, எங்கேயோ எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு தெரியுதோ அப்போ கவனத்தை மூச்சு கொண்டு வரீங்க, திருப்பி யோசிக்கிறீங்க கொண்டு வரங்க. அவ்வளோதான். பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்ட்ரோல் பண்ணணுன்ற நினைப்பில் நம்ம போகக்கூடாது. ஓகே, ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்னைக்கு உங்களோட இது பகிர்ந்தது. ஓகே முத்து சார், நான் அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் பேசலாம். சப்போஸ் யாருக்காவது அன்மியூட் பண்ண முடியல, இல்லைனா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் இந்த சாட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்க. நாங்கள் எஸ் சார், நீங்கள் எஸ் நளினி மேடம் அன்மியூட் பண்ணுறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கு நமஸ்தே தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரூப்ல இருக்க அத்தனை டிவிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சென்னை சாப்டர் 40 கைடட் மெடிடேஷன்ல இந்த பாஸ்ட் ஒன் இயரா ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் பிசிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கு. அதையும் மீறி பண்ணிட்டு இருக்கேன். ஃபெசிலிட்டர் வித்யா மேம், வீணா மேம் எல்லாம் வருவாங்க. நடராஜன் சார் மூலமா தான் இந்த குரூப் நான் ஜாயின் பண்ணினேன். அவ்வளவு பிசிக்கல் இஷ்யூஸ் இருந்தும் இன்னைக்கு நான் அப்படி உட்கார்ந்து இருக்கேன்னா அந்த ஃபெசிலிட்டேட்டர் கொடுக்கற ஒவ்வொரு என்கரேஜ்மெண்ட்டும், நடராஜன் சார் கொடுக்குற ஒவ்வொரு அட்வைஸும், ஈவன் முன்னால மெடிடேஷன் பண்ண முடியாட்டியும் நீ பெட் பாஸ்டர்ல இருந்து ஸ்லீப்பிங் பாஸ்டர் இருந்து பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அவளோடு இன்னைக்கு நான் கலந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு புது விதமான ஒரு கற்பனை தோணித்து. கற்பனைன்ற எண்ணங்கள் வந்துட்டே இருந்தது. ஒரு குழந்தை அம்மாவுடைய கருவுல இருந்து வெளியே வந்து மண்ணில தொடும்போது முதல்ல ஒரு பசிக்காக ஒரு அழுவும். இப்ப புதுசா பூமியில பிறந்திருக்கு, புதிய வெளிச்சத்தை பாக்குறோம்னு. அந்த மாதிரி ஒரு புதிய வெளிச்சம் எனக்குள்ள இன்னைக்கு உறவுல பரவி இருக்கு சார். சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம். இனி உடம்புன்றது நமக்கு ஒண்ணுமே இல்ல. மெடிடேஷன் நமக்கு அத்தனை பவரையும் கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும்னு எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல சார். நன்றி டு யூ சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. எஸ் சீனிவாசன் சார். அன்மியூட் பண்ணிட்டேன் நான். நீங்கள் அன்மியூட் பண்ணி ஓகே சார். வணக்கம் வணக்கம் சார். சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். முதல்ல ஒரு 2 பேருக்கு வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். ஆனா உங்களை பார்க்க முடியல. எஸ் சார். சார் முதல்ல இந்த நியூ இயர்ல இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்காக புத்தா சிஓ டீம், எஸ்பெஷலி உங்களுக்கும் பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நியூ இயர் விஷஸ். இந்த வருஷம் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பிளஸ் புத்தா சிஓ டீம் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆண்டு அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் இந்த புது வருஷம் நிச்சயமா இது வந்து ரொம்ப ஒரு எனக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்னுடைய இந்த முதல் நாள் அனுபவத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் கடந்த ஒரு 20 வருஷமா நானும் வந்து பீரியடிக்கெல்லாம் எனக்கு எப்பெல்லாம் அந்த ஷெடியூல் கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தியானம் அந்த மாதிரி பல்வேறு இது ப்ராக்டிஸ் நானும் பண்ணிட்டே இருந்தேன். பட் இந்த ஆனாபான சதி பண்ணணும் அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபாரம்ல வந்து இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஈகரா இருந்தேன். எஸ்பெஷலி ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பை அந்த பிரபஞ்சத்தோட அந்த கிரேஸ்னால என்னால அதை வந்து பண்ண முடியல. பட் தேங்க்ஸ் டு யூ அண்ட் புத்தா சிஓ டீம். ஸோ உங்க மூலமா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ல வந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஷூர் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மெடிடேஷன்?
நிச்சயமா நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா நானும் யூடியூப் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஆனாபான சதி தியானத்தை பத்தி மகரிஷி அவருடைய அந்த பத்திரிஜி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு அஸ் எ மாஸ்டர் உங்க மூலியமாவும் பிளஸ் ஒரு டீமா ஒரு 80 பேர் கூட பண்ணும்போது அதனுடைய வைப்ரேஷன் வந்து இன்னும் நல்லா ஃபுல் ஃபிளட்ஜா ரியலைஸ் பண்ண முடிஞ்சு சார். டெஃபினட்டா இந்த நெக்ஸ்ட் 21 டேஸ் வந்து எனக்கு நிச்சயமா ஒரு பெஸ்டா இருக்குன்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தெரியுது சார். வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் 7:25 ஆயிடுச்சு. யாராவது இன்னும் இதை சந்தேகங்கள் இல்லை வந்து இருக்குங்களா? சேட்ல வந்து எதுவும் முத்து சார் இருக்கீங்களா? நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசலாம் சார் நீங்கள். ஓகே, ஸோ பாரதி மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெடிடேஷன் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்தது இன்னைக்கு. எனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த மியூசிக் தான் எனக்கு இது பண்ண முடிஞ்சுச்சு. மூச்சோட்டத்தை கவனிக்க முடியல. ஓகே, இது நார்மல் மேடம். இது வந்து மூச்சை கவனிக்கிறதுன்றது வந்து முதல்ல வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா நிச்சயமாக இது வந்து வாழ்க்கையை மாற்றும். அது வந்து 200-500% நான் கேரண்டி. நீங்கள் சின்சியராகவும் சீரியஸாகவும் நீங்கள் பண்ணுங்கள் 21 நாள். ஓகேங்களா? ஸோ உடல் ரீதியாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து 98% வந்து மன சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து சைக்கோசோமேட்டிக் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பிபி, சுகரு, என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எதுவுமே வந்து ஜெனட்டிக்ஸ்லாம் கிடையாது. ஜீனில் ஏதாவது வந்து தாத்தாவுக்கு இருந்ததுன்னு அப்பாவுக்கு வரும், அப்பாவுக்கு இருந்தால் இப்படின்றது வந்து காலங்காலமாக சொன்னது. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்குற விதம் தான், அந்த பார்க்குற விதம் தான் நம்மளை மாற்றுது. ஒருத்தவங்க வந்து என்னை வந்து இதை பண்ணு, அதை செய்யினாங்கன்னா அவங்க நம்மளை அது வந்து ரொம்ப கஷ்டமாக நம்ம பார்க்குறோன்னா அது நமக்கு நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குது. இல்லை அது நம்மளோட நல்லதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம உடம்பு அது எல்லாமே அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்னலாம் இந்த உடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? போகிறது எல்லாமே இந்த 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து 20 வருஷம் பண்ணாலுமே இந்த எண்ணங்கள்லாம் வரும். தியானத்தில் 20 வருஷம் பண்ணுறவங்களுக்குமே வந்து இந்த எண்ணங்கள் திடீர்னு வரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாலுமே பண்ணும்போது வரும் தியானங்கள், எண்ணங்கள் திடீர்னு வரும், குறுக்க வரும், போகும். என்னன்னா ஓகே இது வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணதுனால ஓகே தியானம் என்ன வருதா, ஓகே மூச்சு கொண்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தடவை மியூசிக் கற்றுக்குன்னு ஏஆர் ரகுமான் மாதிரி நம்ம ஆக முடியாது. ரைட்டுங்களா? ரைட். ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நடக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கவரணும், அடுத்தது திருப்பி முட்டி போட்டு நடக்கணும், அடுத்தது கொஞ்சம் நாள் கீழே விழணும் ஒரு 10 தடவை, அடுத்தது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் நடக்குதுன்ற தெரியாமல் கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. ரைட். ஸோ பட் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு 20 நிமிஷம் உங்களை தியானமும் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ எவ்வளோ லக்கியானவங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே இந்த இடத்துல லக்கி தான் இந்த இடத்துல இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க அந்த தியானத்தை தொடர்ந்து. ஸோ ஈவினிங் டைம்லேயும் எப்பப்பெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ தான் பண்ணணும், இப்படி தான் வந்து இந்த கையை கோத்துக்கிறோம், காலில் இப்படி வைக்கிறோன்றது வந்து ஒரு போஸ்டர் அவ்வளோதான் தவிர மற்றபடி வந்து
காலையில் தான் பண்ணணும், நைட்டு தான் பண்ணணும், மதியம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எப்போ வேணால் பண்ணலாம், எனி டைம். ஓகேங்களா? ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டதுலேருந்து காலையில் ரெகுலராக அந்த செஷனுக்கு வாங்க. என்னன்னாலும் சரிதான், ஓகே இந்த சார். டைம் வந்து ஓகே உங்களுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஒன்று மெடிடேஷன் பண்ணுறது, புத்தகங்களை படிக்கிறது, இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது, 3வது தியான அனுபவங்களை கேட்கறது, நம்மளோட ஷேர் பண்ணுறது. இது 3மே ரொம்ப முக்கியம். இந்த 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. நான் 1 வருஷமா இந்த மாதிரி இருந்தேன், இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு. இன்னொரு மகேஷ் சார் ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஷேர் பண்ணுறதையும் நீங்கள் கேட்கும்போது, ஓகே, இப்போ நளினி மேடம் ஷேர் பண்ணாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் இருந்தாலும் நான் மெடிடேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன், என்னால் பண்ண முடியுது, ஸோ இந்த அளவுக்கு வர ஆரம்பித்தேன் அப்படின்றத வந்து. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதனால் நீங்கள் அந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறது, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். தியானம், 2வது புத்தகங்களை படிக்கிறது, 3வது வந்து இந்த மாதிரி தியான அனுபவங்களை கேட்கறது, ஷேர் பண்ணுறது, சஜன சாங்கத்தியம். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ ஓகே சார். இந்த 3 விஷயங்களுமே தான் நம்ம பிளான் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஓகே சார். உங்களோட தியான அனுபவங்கள் என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது திடீர்னு எல்லாமே வரும். ஒரு இத்தனை வருஷமா, ஒரு 30 வருஷமா ஒரு வீடு க்ளீன் பண்ணாமல் பூட்டி இருந்தது, திடீர்னு நீங்கள் திறக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அவ்வளோ பயம் தூசி, இருக்கும். அவ்வளோ இது அவ்வளோ எல்லாமே தூசி. இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லைட்டு போட்டிங்க, அப்போ தான் தெரியும் இந்த இடத்துல பூரா இருக்குது, இந்த இடத்துல பல்லி இருக்குது, இவ்வளோத்தனை இருக்குது, பாம்பு இருக்குது, எல்லாமே அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். மெடிடேஷன் அந்த மாதிரி தான், ஒரு லைட். அந்த லைட் போட ஆரம்பிக்க உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, ஓ எனக்குள்ளே இவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தெரிய ஆரம்பிச்சனாலே கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். சில அழுக்கு வந்து க்ளீன் தொடச்சால் பெருக்கினாலே போயிடும். சில அழுக்கு கொஞ்சம் தேய்க்கணும். சில அழுக்கு வந்து ஒரு 3 நாள் தேய்க்கணும், அவ்வளோதான், அந்த மாதிரி. ஸோ எல்லாம் ஓகே பண்ண சார். பண்ண ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே சார். இந்த மியூசிக் மறுபடியும் ஷேர் பண்ண முடியுமா சார் குரூப்ல இந்த எதுலயாவது? மியூசிக் எல்லாமே வந்து இதுலயே இருக்கு மேடம். எல்லாமே வந்து யூடியூப்ல இருந்து தான் நமக்கு இருக்கு. யூடியூப்ல இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஓகே, சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிடுச்சு. ஸோ முதல் நாள் ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் ஷேரிங் பண்ணாங்க. ராணி மேடம், நீங்கள் ஓகே ஷேர் பண்ணுங்க மேடம், உங்களோட அனுபவங்கள் இல்லை உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் கேக்குதுங்களா? கேட்குது மேடம், சொல்லுங்க. சார் ஒரு 2-3 நாளா ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுங்க சார். அதாவது இந்த 21 நாள் ஏதோ கத்துக்கிட்டோம், ஏதோ போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு சாட்சியா அமையணும். ஒரு 2 நாளாவே என்னால சூழ்நிலையை சமாளிக்க முடியாம தற்கொலை எண்ணம் வந்துட்டு இருக்கு. ஒரு 2 நாளா எனக்கு இந்த உலகத்துல என்னால பேச முடியலங்க சார். நான் உன்கிட்ட செப்பரேட்டா பேசுறேன். ஓகே மேடம். ஸோ மெடிடேஷன், தியானம் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டீங்க, தொடர்ந்து அடுத்த 20 நாள் நிச்சயமாக பண்ணுங்க. இந்த 21வது நாளில் உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க, அந்த 21வது நாளில் எப்படி இருந்தீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஒரு ட்ரெஸ், ஒரு துணியை வந்து நம்ம துவைக்கும் போது எவ்வளோ அழுக்காக இருக்கும்போது நமக்கு தெரியும், துவைச்ச உடனே எப்படி இருக்குன்றதும் நமக்கெல்லாம் பார்க்க முடியும், ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் நம்மளோட தியானத்துக்கு வந்துட்டீங்க. தியானம் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னைக்கே ஷேர் பண்ணாங்க எப்படி இருக்குது இன்னைக்கு ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி 21 நாள் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த முதல் நாளில் நம்ம வந்து தியானம்னா என்ன, எந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம நாளைக்கு பார்ப்போம். சில விஷயங்கள் வந்து தியானம்னா நிறைய தியானங்கள் இருக்குது. இந்த தியானம்னா என்ன, எதனால் ஸ்பெஷல், அப்புறம் இந்த தியானம் எவ்வளோ நேரம் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. எவ்வளோ நேரம் பண்ணுறது, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். தியானத்தில் சில அனுபவங்கள்லாம் வரும், அந்த அனுபவங்கள்லாம் எதெல்லாம் தியான அனுபவங்கள் அப்படின்றதையும் நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட டைம் இன்னைக்கு 7:30 ப்ரோக்ராம் முடிஞ்சு 15 நிமிஷம் வரைக்குமே நீங்கள் ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அடுத்த நாளைக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இந்த 15 21 நாள்லையோ, இந்த 21 நாள் தாண்டியுமே, 21 நாள் மட்டும் கிடையாது, 21 நாள் தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். வித்யா மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம்.
ஸோ ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் தனியாக நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸோ யாருமே இங்கே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஓ இவங்களாம் இப்படி தான், இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்களா, வித்யா மேடமா இப்படி தான், அந்த மாதிரி யாருமே ஜட்ஜ் பண்ணுறதுங்க கிடையாது. ஸோ உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு கவுன்சிலிங் மாதிரி உங்களோட இதை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட தியானம் இந்த 21 நாளில் உங்களோட தியானத்தை வந்து இன்னும் உங்களுக்கு கற்றுக்கின்னு நீங்கள் மென்மேலும் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறது தான் எங்களோட குறிக்கோளும். சரி, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. நாளை சந்திப்போம். மிக்க நன்றி. எஸ் வித்யா. நான் யார் வேணாலும் எப்போ வேணுமாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்பவுமே காத்திருக்கிறேன். எந்த கொஸ்டினோ இல்லை உங்களுக்கு என்ன இது இருக்கோ கண்டிப்பாக கேட்கலாம். என்னோட நம்பர் வந்து அந்த இது ஃப்ளையர்லையும் அண்டு வாட்ஸ்அப்லேயும் இருக்கு. தேங்க்யூ சார்.